نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلام المجيد والفرقان الحميد كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற வல்லவன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா அன்னலாம் தலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லையும் செயலையும் சஹீஹனையும் தனது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், சாலிஹீன், ஷுஹதாக்கள், முத்தகீன் அனைவர் மீதும் அவர்கள் உம்மத்தராக விட்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையண்டி நிறையட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நோம்பின் ஒரு பகுதி முடியும் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. 9வது நோம்பை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மக்ஃபிரத், தித்துக்கும் மினன் நீரான். முதல் பகுதி அல்லாஹ்வுடைய அருள் பொழியக்கூடியதாக இருக்கின்றது. 2வது பகுதி மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தரக்கூடியதாக இருக்கின்றது. 3வது நரகத்தை விட்டும் விடுதலை அளிக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை தன்னுடைய ஒரு பெரும் அற்புதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். உண்மையில் மனிதனுடைய சக்தி அல்ல, அல்லாஹ்தான் மனிதர்களுக்கு சக்தியை கொடுக்குகின்றான். எல்லா நிலையிலும் மனிதன் இந்த நோன்பை நோக்குகின்றான். எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள், கடினமான வெயில் காலமாக இருந்தாலும் பெரும் பெரும் வேலைகள், காடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், விரவு எடுத்து சுமக்கக்கூடியவர்கள், மூட்டை தூக்கக்கூடியவர்கள், பயங்கரமாக உழைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த நோன்பை வைக்கின்றார்கள். ஆனால் இது யாருடைய ஒரு பிரதிபலன் என்றால் அல்லாஹ்வுடைய பிரதிபலன் தான். சிலர்கள் நாம் நோன்பு வைத்தால் விலகினமாகிவிடுமோ என்று எண்ணி அவர்கள் அந்த நோன்பை கடைபிடிப்பதிலே பின்தங்கி வருகின்றார்கள். ஆனால் உண்மையில் நோம்பாளிகளுக்கு சக்தியை கொடுப்பவன் அல்லாஹ்வாக இருக்குகிறான். மனிதன் பசித்திருப்பதினால் பலகீனமாகி விடுவான் என்று எண்ணக்கூடாது. பசி மனிதனுக்கு மன வலிமையை ஏற்படுத்தும். பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் நாங்கள் பசியில் இருக்குகின்ற நிலையில்தான் விரோதிகளை எப்படி தாக்குவது என்று திட்டம் போட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே மனிதன் பசித்திருப்பதின் காரணமாக பலகீனமாகி விட மாட்டான். அவனுடைய உடல் உறுப்புகள் தெம்பு பெறுகின்றது. மனிதன் காலமெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான். இவன் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு கிராம் எடையை விட கம்மியாக அவன் சாப்பிட்டாலும் அவனுடைய அந்த இறப்பையில் அது போய் விழுந்த உடனே எல்லா உறுப்புகளும் வேலை செய்கின்றது. உதாரணமாக மனிதன் சாப்பிடுகின்ற பொழுது அவனுடைய நாவில எச்சி சுரக்கின்றது. இந்த எச்சி சுரப்பதற்கு ஒரு நரம்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த எச்சி சுரக்கவில்லை என்றால் நம்ம சாப்பிட முடியாது. அதில் எச்சி சுரக்க போய் தான் நம்ம சாப்பிடணும். அதே போன்று நம்முடைய நாவு, நம்முடைய குடல்
நம்முடைய தொண்டை, நம்முடைய உணவு குழாய், நம்முடைய இறப்பை, இப்படி எல்லா உறுப்புகளும் வேலை செய்கின்றது. குறிப்பாக ஈரல், ஈரல் தான் அதிகமாக வேலை செய்கின்றது. இப்படி சில சந்தர்ப்பத்தில் அது வேலை செய்து செய்து பல இடையூறுகள் அதில் ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இந்த மனிதன் நோன்பு நோக்குகின்ற பொழுது இந்த உறுப்புகளுக்கு ஒரு நீண்ட நேரம், பல மணி நேரங்கள் அதற்கு ஓய்வு கிடைக்கின்றது. மற்ற விரோதங்கள், அவர்கள் வைக்கக்கூடிய விரோதங்களிலே அந்த ஓய்வு கிடைக்காது. நம்முடைய இந்த நோம்பில் தான் இந்த ஓய்வு கிடைக்கின்றது. அந்த ஓய்வு கிடைக்கின்ற பொழுது அந்த உறுப்புகள் நல்ல ராகத்தை எடுத்துக் கொள்கின்றது. அதற்கு பின்னால் அது நல்ல வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குகின்றது. ஆகவே பலதரப்பட்ட நோய்கள் இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹு தஆலா சுகமாக்கி விடுகிறான். ஏன், இந்த உறுப்புகள் எல்லாம் நல்ல பலம் பெற்று விடுகின்றது. ஆக மனிதனுக்கு உடல் வலிமை இந்த நோன்பு வைத்ததினால் குன்றிவிடும் என்று எண்ணிவிட முடியாது. உடல் வலிமை ஏற்படுகின்றது, உள்ளத்திலும் வலிமை ஏற்படுகின்றது. உள்ளம் வலிமை பெறுகின்றது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அது உள்கொள்கின்றது. ஒரு உறுதி மனிதனுக்கு வருகின்றது. அந்த உறுதியின் வெளிப்பாடுதான் அவன் ஒன்றுமே தெரியவில்லை, நோம்பு பூரா அவன் சாதாரணமாக இருக்குகின்றான். ஏன், அவனுடைய உள்ளம் வலிமை பெற்று விட்டது. அல்லாஹுக்காக நாம் நோம்பு வைத்து விட்டோம் என்ற அந்த வலிமை பெறுகின்ற பொழுது கோழைத்தனம் அவனை விட்டு போய்விடுகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான். அதாவது ஜாலூத் என்ற கத்தன தாவூது ஜாலூத்த, ஜாலூத் என்ற ஒரு மாபெரும் வீரன் அரசன் இருந்தான். அவன் ரொம்ப உயரமானவன், பெரிய தொப்பி போட்டிருந்தான். அவனுடைய உடல் அமைப்பை பற்றி சொல்றதை பார்த்தா நீங்க நம்ப மாட்டீங்க, அவ்வளவு பயங்கரமா சொல்லப்படுது. பெரிய வீரன், அவனை எதிர்த்து யாருமே யுத்தம் செய்ய முடியாது. எவ்வளவு படையும் அவன் தாக்கி விடுவான். அவனை யுத்தம் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அவனிடத்துல தாலூத் என்ற அரசனை அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்க போய் யுத்தத்துக்கு போங்க. இப்போ அவங்க பனி சேவர்கள்ல பல நபர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்போ அவங்க நபியாக இல்லை, ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அவன் பெரிய ஒரு தொப்பி போட்டிருந்தான். இவங்களை எதிர்த்து பார்த்த உடனே அப்ப இவங்க ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தான், சாதாரணமா இருந்தான், குட்டையா இருப்பான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த அதாவது தாலூத் என்ற மன்னர் இந்த படைகளை அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு போகும் பொழுது ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூதி கால இன்னல்லாஹ முப்தலீக்கும் பிநஹர், அல்லாஹு தஆலா சொன்னா, தாலூத்தே, இப்போ உங்களுக்கு ஒரு சோதனை நான் தரப்போறேன். அதில் யார் வெற்றி அடைவார்களோ அவர்கள் தான் இந்த யுத்தத்தில் வருவாங்க, மற்றவங்க வர முடியாது. கால இன்னல்லாஹ முப்தலீக்கும் பிநஹர், அல்லாஹ் ஒரு ஆற்றை கொண்டு உங்களுக்கு சோதனை செய்கின்றான். ஒரு ஆறு கடினமான தாகத்துல படம் போயிட்டு இருக்குது, ஒரு ஆறு குடித்திருக்கின்றது, தெளிவான தண்ணீர், இனிப்பான தண்ணீர், கடினமான தாகம் இருக்கின்றது எல்லாருக்கும். இப்ப எப்படி இருக்கும், தன்னை அறியாமலே தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தான் மனசு வரும். ஆனா அல்லாஹ் சொன்னா தண்ணி குடிக்க கூடாது, ஆனால் ஒரே ஒரு சிறங்கு அப்படி அள்ளி மட்டும் குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா போட்டான். இது யாரு உறுதிமிக்க உள்ளவன், கட்டுப்படுறவன் யாரு, கட்டுப்படாதவன் யாரு, அப்படி தெரிந்து கொள்வதற்காக அந்த கூட்டத்துல கோழை யாரு, வீரன் யாரு, உறுதியான மனம் உள்ளவன் யாரு, உறுதிமிக்க மனம் உள்ளம் இருந்தாதான் எதிர்த்து போரிட முடியும். அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னல்லாஹ முப்தலீக்கும் பிநஹர், ஒரு ஆத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், அதனால நீங்க குடிக்க கூடாது. ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹு. அப்ப என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள், உண்மையானவர்கள் ஒரே ஒரு சிறங்கு அப்படி அள்ளி குடிச்சாங்க. எப்படி நபி சொன்னாங்களோ அதை மாதிரி குடிச்சாங்க. மற்றவங்க பார்த்தா இது என்னடா, இது அழகான தண்ணி, ஒரு தாகம் இருக்கு, ஒரு சிறங்கா, அவன் பாட்டுக்கு ஃபுல்லா குடிச்சிட்டே தான். குடிச்ச உடனே பார்த்தா
வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வயிறு ஃபுல்லால் என்ன ஆகும்? நம்மளை அறியாமலே சோறு உண்டவனுக்கும் தொண்டனுக்கும் உண்ட மயக்கம் உண்டுன மாதிரி அந்த வேலைக்காரனுக்கு கூட சாப்பிட்டா ஒரு மயக்கம் வந்துடும். அப்போ ஒரு சிறிது நேரம் ஓய்வு எடுத்தாதான் அடுத்து வேலை செய்ய முடியும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், நான் தாக்கத்தானால் எவனுக்கு ஜாலூத்த ஜுனூதி. அப்போ அவன் சொன்னானுங்க, ரொம்ப பேர் அதிகமாக தண்ணி குடிச்சவன் பூரா சொல்லிட்டானா எங்களுக்கு சக்தி கிடையாது. நான் தாக்கத்தானால் எவம ஜாலூத்த ஜுனூதி, ஜாலூத்துங்கிற அரசங்கிட்ட அவனை படையிட்ட யுத்தம் பண்றது எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு உட்கார்ந்தான். கோழைகளாக மாறிவிட்டான். அப்போ அவன் என்ன நினைச்சான், தண்ணி குடிச்சா நல்ல ஆரோக்கியம். ஆனா என்ன ஆச்சுது, அல்லாஹுத்தோட குதிரத்து எல்லாமே அவன் குதிரத்து தான். நம்ம நோன்பு வைக்கிறது அவன் குதிரத்து தான். மற்ற மாதங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கே ஒரு எப்படி வைக்கிறது, மாசம் 3 நோன்பு அவசியம் வைக்கும்படி நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அவுசானி கரீமி அதற்கு அபூ ஹுரைரா அவர்கள் சில விஷயத்தை சொல்றாங்க. என் நேசர் எனக்கு உபதேசம் செய்தார்கள். அதுல முக்கியமான ஒரு உபதேசம், மாதத்துல 3 நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. மாதத்துல 3 நோன்பு வச்சா 30 நோன்பு வச்ச மாதிரி, வருஷம் பூராமே நோன்பு வச்ச மாதிரி. அப்போ அந்த 3 நோன்பு நம்ம வைக்கலாம்னு நினைச்சா மனம் என்ன செய்யுது, கொஞ்சம் தடுமாறுது. எப்படிடா வைக்கிறது, வேலை இருக்குது சாதாரண மனிதனுக்கு. ஆனா உண்மையில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்ம நினைச்சுட்டா அது ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆக இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் வலபத்து ஃபியத்தன் கசீரத்தன் வீதிரா. கொஞ்சம் பேர் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னாங்களாம், எத்தனையோ சிறிய கூட்டங்கள் கம்மின் ஃபியத்தின் கலீலா வலபத்து ஃபியத்தன் கசீரா, பெரும் கூட்டத்தை மிகைத்திருக்கின்றது. நம்ம இந்தியாவை 200 வருஷம் ஆண்டவன் எத்தனை பெர்சன்ட் இருந்தோம், 5% தான் இருக்கும். இப்போ 22% இருக்கும். ஆனா அன்னைக்கு எல்லா தலைவர்களும் நம்மளை தேடி வந்தாங்க. வீரம், மானம், ரோஷம், உயர்வு எல்லாம் நம்மகிட்ட சொரிந்து இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் வீரமிக்கவர்களாக இருந்தார், நாட்டை ஆளுகின்றவர்களாக இருந்தார். எல்லா பாதைகளையும் காட்டி கொடுத்தவர்கள் நம்ம மக்கள். கோர்ட்டு சொல்ல முடியாது, ஷரத்து அரபி, வக்கீல் அரபி, இந்த பஞ்சாயத்து அரபி, பாஞ்சி ஆயத்து, நல்ல 5 நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஊரை சரிபடுத்துறதுக்கு உட்காரும். அதுவும் பஞ்சாயத்துட்டான். பாஞ்சி ஆயத்துனா அத்தாட்சியானவர்கள் சிறந்தவர்கள் அர்த்தம். 5 பேரை தேர்ந்தெடுத்து தான் ஒரு ஊர்ல ஒரு நல்ல ஒரு அந்த பாஞ்சுங்கிறது 5 உருது தெரியும். அப்போ அந்த மாதிரி தான் பஞ்சாயத்தை மாதிரி. தாசில்தார் அது அரபி தஹசில்தார், ஊரை வீட்டை உண்டாக்கி கொடுக்கக்கூடியவர். இப்போ வீட்டை உண்டாக்கி தரான், வீட்டை இடிக்க வைக்கான். தஹசில்தாரோட வேலை என்ன செய்யணும், ஊர் இல்லாதவனுக்கு ஊர் உண்டாக்கி கொடுக்குறான். தாசில்தார் அரபில தஹசீல்தார். இப்படி ரோடு போட்டது, ரேஷனை சொல்லி கொடுத்தது, எல்லா சிறைச்சாலைகளையும் உருவாக்கியது, எல்லா விதமானது நம் செஞ்சதான். ஆனா நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தோம் 5% தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருந்தோம். அல்லாஹ்தான் நம்மளை உயர்த்தி வச்சிருந்தான். எப்போ மாறிட்டானோ அல்லாஹ்வும் மாத்திட்டான். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா. உங்களை மாத்தாதவரை நான் உங்களை மாற்ற மாட்டேன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நம்மளை மாத்திட்டா அல்லாஹ் மாத்திரும். அப்போ ஆக 5% நம்ம என்ன செய்யும், ஆட்சி செய்யும், பெரிய ஆட்சி செய்யும், சாதாரண ஆட்சி அல்ல. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய வலிமையை கொடுத்திருந்தான். அப்போ ஆக சகோதரர்களே, அந்த மக்கள் சொன்னாங்க, எத்தனையோ சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்தை மிகைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு போனான். அதாவது அந்த ஜாலூத்து உயரமான ஆள், பெரிய ஒரு தொப்பி விட்டுறான், எத்தனையோ கவசம். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க, விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க, ரொம்ப சாதாரண ஆள். அவங்க படையில போயிருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சில கல்லை பையில புத்தூக்கி போட்டுட்டாங்க. அவன் பார்த்த உடனே சொல்றான், சிரிச்சானா, இவரா என்னை கொல்றதுக்கு, என் வீரனா எனக்கு எதிரியா இவர் அப்படி சுருட்டி போடுறான் அப்படின்னு அவன் பேசுது. அப்ப என்ன ஆச்சு, அல்லாஹ் தஆலா அவனோட வல்லமை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பின்னாலே நபி ஆனாங்க, அப்ப நபி இல்லை. அந்த ஒரு கல்லை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஒரு எரிஞ்சாங்க பாருங்க. அவன் கவசம் அத்தனை கவசத்தையும் கலைஞ்சி அவன் மண்டையை உடைச்சு மூளையை வெளியே கொண்டு வந்துருச்சு. அப்படியே சாஞ்சிட்டான் கீழே, பெரிய மரமா.
குரான்ல கிட்டத்தட்ட 1.5 பக்கத்துக்கு அல்லாஹ் அப்படி அழகா இந்த சம்பவத்தை சொல்றான். நீண்ட சம்பவம். அதுக்கு பின்னால்தான் நபித்துவம் கிடைச்சது. இவங்களும் அந்த ஆட்சியாளராக மாறினாங்க. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு சின்ன கூட்டம் அல்லாஹ் பெரிய கூட்டத்தை தோற்கடிக்க வைத்தான். அப்ப உண்மையிலேயே சக்தி என்பது அல்லாஹ்வுடைய சக்தி தான், நம்முடைய சக்தி கிடையாது. இந்த நோன்பு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான்ல தான் பிறை 17 பத்ர் யுத்தம் செய்தார்கள். அது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், கம்மின் அல்லாஹ் தஆலா இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா வலவ் அராகஹும் கஸீரன் லபஷித்தும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன கூட்டத்தை தாக்குவதற்கு தான் சில நபர்களை அனுப்பியிருந்தார்கள். கடற்கரை ஓரமாக அவர்கள் வியாபாரம் செய்யிட்டு சரக்கு கொண்டு வந்தாங்க. அதை பிடிக்கிறதுக்கு அனுப்பியிருந்தாங்க. விரோதி காஃபிர்கள், ஹர்பி காஃபிர்ல 2 ஒப்பந்தம் செய்யறவன் தான் ஒப்பந்தம் செய்யாதவன். நம்மளை கொலை செய்யணும்னு இருந்தாம்னா இவன் நம்ம பொருள்களை புடுங்குவான், கொலை செய்வான். இந்த மாதிரி காஃபிர். இவன் தான் ஹர்பில யுத்தம் செய்கின்றவன். அவனுடைய பொருள்களை நம்ம புடுங்கலாம். இப்போ இந்த நம்ம இருக்கிற நாட்டில் இது ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், இவன் கூடாது. அப்போ அவங்களுடைய பொருள்களை புடுங்குவதற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சில பேர் அனுப்புனாங்க. அந்த செய்தி வந்த உடனே அவங்க தப்பி போயிட்டாங்க. அப்போ இந்த சிறிய கூட்டத்தை தாக்குவதற்கு தான் 1000 பேர் வந்தாங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன கனவுல இது ஈகமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா, கொஞ்சம் பேர் தான் விரோதிகள் வர்ற மாதிரி அல்லாஹ் காட்டினாங்க. வலவ் அராகஹும் கஸீரன் லபஷித்தும். அந்த ஒட்டுமொத்த 1000 பேரை காட்டிருந்தா ஏப்பா இவனை எதிர்க்கிறதான்னு நீங்க பிரிச்சிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க. எப்படி இந்த படையை நம்ம எதிர்க்கிறது? இதில் தகைத்து ஃபீ அய்னிக்கும் கலீலா. அதே மட்டுமல்ல, 2 படையும் மோதுறதுக்கு தயாரா நின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், எதிரி கூட்டத்தை அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு கம்மியா காட்டினான். அவன் 1000 பேர் இருக்கான், ஆனா இவன் 100 பேர் மாதிரி காட்டினான். இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ இதில் தகைத்தும் ஃபீ அய்னிக்கும் கலீலா. இதில் தகைத்தும்னா சண்டை போட ஆரம்பிக்கும் போது கண்ணுக்கு கம்மியா தெரியும். ஏன் அதிகமா தெரியுதுதா? ஒரு வலாக்கில் யக்லில்லாஹு அம்ரன் கான மஃஊலா. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை உறுதி செய்ய நாடிட்டால், யுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில். சத்தியத்தை நிலைநாட்டணும், அசத்தியத்தை அழிக்கணும். அதனுடைய முதல் போர் தான் பத்ர். அழிச்சு காமிச்சு அசத்தியம் அழித்தது. பெரும் பெரும் தலைவர்கள் 70 பேர் கொல்லப்பட்டார். சரித்திரத்தில் மிகப்பெரிய அதிசயம். அது ஒரு யுத்தம். அல்லாஹ் தஆலா அதே நேரத்தில் மக்கா வெற்றி ஆயினதுக்கு பின்னால ஒரு யுத்தம் நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சு? இந்த தாய்ஃபு போறவங்களும் தெரியும், மக்காவுக்கும் தாய்ஃபுக்கும் 2-3 மைல் தான் இருக்கும். இந்த 2க்கு மத்தியில ஒரு பள்ளத்தாக்கு, அதுக்கு பேர் தான் ஹுனைன் என்ற ஒரு பள்ளத்தாக்கு. மக்கா வெற்றியான உடனே ஒவ்வொரு சுத்தி உள்ளவன்லாம் தயாராகிட்டான். அடுத்து முகமது நம்மகிட்ட தானே வருவாரு, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாருமே இதாகிட்டான். 1.5 வருஷத்துக்குலாம் தாய்ஃபுல உள்ளவன் சாப்பாட்டை உள்ள வச்சு பெரிய கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹுனைன் இவங்கள்ட்ட நிறைய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருந்துச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், இதனுடைய தலைவர் என்ன பண்ணிட்டான், அதாவது 20,000 பேர் மொத்தத்தை அவங்க பெரிய படைகளை அழைச்சிட்டு வந்துட்டான். 20,000 பேர் வெறும் படையில். அவன் என்ன சொல்லிட்டான், ஒன்று சாவணும் அல்லது உயிரோடு வரணும். அதுக்கு என்ன பண்ணிட்டான், இந்த 20,000 படைகளுக்கு முன்னால அவங்க தன்னை குடும்பத்தை பூரா கொண்டு வந்துடணும். அவங்களுடைய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் பத்திட்டு வரணும். வெறுமனை யுத்தத்துக்கு வரக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவனு நிற்கணும். அப்போ என்ன அர்த்தம், வீட்டுக்கு திரும்பணும் என்ன வராது, அங்கதான் எல்லாமே இல்லை, எல்லாம் முன்னாலதான் இருக்கு. இந்த விரோதிகளை நாம் யுத்தம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இந்த பொருள் பூரா இல்லாட்டா அவனுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு ஆமீர் என்ற அந்த தலைவன் என்ன பண்ணிட்டான், 20,000 வீரர்கள், நல்ல அம்பு எறிவதில் கெட்டிக்காரங்க, அதே மாதிரி வாழ்வீச்சலையும் கெட்டிக்காரங்க, அந்த மாதிரியான 20,000 பேரை தயார் பண்ணி அந்த ஹுனைன் யுத்தத்துடைய உள்ள வரக்கூடிய அந்த பாதையில பள்ளத்தாக்குல நெடுவுக்கு ஆளை மறைச்சு வச்சுட்டான். வெளியே தெரியாத உள்ள வச்சுட்டான். சாதாரண ரோடு இருந்தீங்கன்னா ரோடு 2 பக்கம் திருப்பாங்க, பாதுகாப்பு நிற்க பாருங்க. அதை மாதிரி என்ன பண்ணா, பள்ளத்தாக்கு நடந்து போறவங்களும் தெரியாது, உள்ள தயாரா வச்சுட்டான். 20,000 பேர்களை தயார் பண்ணி இது மாதிரி எல்லா சொத்து சுகம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னால விட்டான். பார்த்துக்கோ, நீ ஓடுனா எல்லாம் போயிருந்தான், ஒன்று மவுத்து அல்லது ஹயாத் அப்படி ஒன்று வச்சுட்டான். இந்த விஷயம் சஹாபாக்களுக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டாங்க,
அவங்க லகது நசரக்குல்லா மவாத்தின கதீரத்தின் வயோமகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12,000 பேரை வீரர்களை தயார்படுத்தி இந்த யுத்தத்துக்கு தயார் பண்ணி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. நம்ம இந்த கால தலைவர் மாதிரி நின்றுக்கிட்டு நீ போடான்னு அப்படி கிடையாது. வல்லதீன் ஆமனு ஜஹத லாக்கின் ரசூல் வல்லதீன் ஆமனு ஜஹத் ரசூலும் ஈமான் கொண்டவர்களும் முஜாஹதா செய்தார்கள். ரசூல் படை யுத்தத்தில் வந்தாங்க. எல்லா விதமான தாக்குதலையும் எதிர்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் யாருக்காக? நாமெல்லாம் இந்த முஸ்லிமா இருக்கணும், இந்த ஈமானோட இருப்பதற்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அப்படியே அந்த லாக்கின் ரசூல் வல்லதீன ஆமன் ரசூலும் ஈமான் கொண்டவர்கள் ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்தார்கள். ரசூல் தியாகம் செய்தார்கள். இந்த காலத்தில் அந்த தலைவர் வருவானா? ஏன் வருவான்? இங்கே போய் இருப்பாங்க, ஓடிய போயிடுவாங்க. அது யுத்தத்துக்கு வந்து வேற நாட்டுக்கு ஓடிடும். நல்லா காப்பாற்றுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்தாங்க. சுருக்கமாக குடித்தோம். இப்போ என்ன ஆச்சு? இந்த ஹுனைன் யுத்தத்துக்குள்ள உள்ள சஹாபாக்கள் அதில் 12,000 பேர்ல 10,000 பேர் மக்காவிலிருந்து வந்தவங்க, 2,000 பேர் புதுசா இஸ்லாத்தில் வந்தவங்க. இந்த புதுசா இஸ்லாத்தை வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? சில வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஒரு பெரிய விஷயமா சாதாரண 313 பேர் இருந்து முஸ்லிம்கள் 1000 பேரை தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம 12,000 பேர் இருக்கோம். இவனுங்கெல்லாம் தூசி கொஞ்ச நேரத்தில் இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் அல்லாஹ் சொல்றான். நம்ம அதிகமாக இருக்கோம்னு சொல்லி ஒரு பெருமை நினைச்சிங்க, ஆச்சரியப்பட்டீங்க. ஆனால் என்ன ஆச்சுது? அல்லாஹ்வுக்குள்ள வந்த உடனே இந்த 20,000 பேர் மறைஞ்சிருந்தா பாருங்க, வச்சு வீசிட்டான். வாழை கொண்டும் அந்த அம்பை கொண்டும் அடிச்ச அடியில எல்லாரும் ஓடிட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால 12 பேர் தான் மிச்சம் இருந்தாங்க. மற்ற எல்லாருமே ஓட்டம். அப்போ ஒரு ஆள் சொன்னா, இன்னையோட தொலைஞ்சிட்டு வர கதை அப்படின்னா. இப்பதான் பேசினாங்க. அபூ சுஃபியான் சொன்னாரு, ஏப்போ ஓடுறான் கடலுக்கு அப்பாலும் ஓடுறான் போய் தெரியுதா அப்படின்றாரு. அப்படி ஓடிட்டான். ஃபலம் தூணி அன்கும் ஷைஅன் வலாகத் அலைக்கும் லார்ரபிமார். பூமி நெருக்கடி ஆயிடுச்சு. பத்தியெல்லாம் நபி எப்பேற்பட்ட கட்டத்தை சந்திச்சிருக்காங்க. 12 பேர் தான் ரசூலுல்லாஹ் சுத்தி இருக்காங்க. எல்லாம் ஓடிட்டு படைகள். அப்போ ஒரு ஆளு அவனுடைய அத்தாவை உஹது யுத்தத்தில் கொண்டதுனால அந்த ஆள் என்ன பண்ணான்? இதுதானே நேரம் வந்து ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யறதுக்கு வேகமா வர்றான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வந்துகிட்டே ஒரு மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டான். நல்லா காப்பாத்தினான். நபி அவர்களை சுத்தி இருந்தவர்கள் 12 பேர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஓடல. அந்த 12 ஹஸரத் அபூபக்கர், உமர், உஸ்மான் இந்த 12 பேரும் கூட நிற்கிறாங்க. ஆனா நபியும் லா கதீப் ஆனா இப்னு அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நபி, பொய் கிடையாது. எங்க ஓடுறீங்க? ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப் மகனாக இருக்கிறேன். ஏன் ஓடுறீங்க? ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ரொம்ப அப்பாஸ் குரல் 12 கிலோமீட்டர் கேட்குமா அவன் சத்தம், அவ்வளவு பெரிய குரல். நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா சமீப காலத்தில் அப்படி அண்ணன் இந்த டைம்ல அவங்க சத்தம் கொடுத்தா அவ்வளோ கேட்குமா. அவர் சத்தம் கொடுத்தார், ஏன் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எங்க போறீங்க? ரசூலுங்க இருக்காங்க மரத்துக்கு கீழ். பையத்தை செய்தவர்களே ஏன் ஓடுறீங்க? வாங்க, திரும்பி வாங்க. சுப்ஹானல்லாஹ். மூணவங்களாம் பார்க்குறாங்க. சத்தம் எல்லா காதலையும் உழுது. எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு. அப்புறம் யுத்தம் ஆரம்பமானது. கடினமான யுத்தம் ஆரம்பமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடி மண்ணை எடுத்தாங்க. ஒரு இப்படி எரிஞ்சாங்க. ஷாஹத்துல் உஜூ, இந்த காஃபிருடைய முகங்கள் நாசமாகட்டும். ஹஸமல் ஜுனூ, இந்த படை தோர்த்து விடும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாசகம், அந்த ஒரு ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாகின் அல்லாஹ் ரமா. நபியே, நீ எரியல, நான் எரிஞ்ச அல்லாஹ் சொல்றான். அந்த ஒரு குடி மண்ணு எல்லாரும் கண்ணிலையும் போய் விழுந்துருச்சு. அத்தனை படை அல்லாஹ் குதிரத்து. அந்த அவர் தடுமாறிட்டாங்க. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதுக்கு பின்னால கொடுத்தான். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்சீங்க நாங்க 12,000 பேர் இருந்தோம், இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் ஃபலம் தூணி அன்கும் ஷைஅன் வலாகத் அலைக்கும் லார்ரபிமா ரஹபத். இந்த பூமி நெருக்கடி ஆயிடுச்சு, உங்களால வெற்றி கொள்ள முடியல. இங்க என்ன நோக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய குதிரத்து தான் எல்லாத்துக்கும். நீ அதிகமா இருக்க கம்மியா இருக்க அதை முஸ்லீம் அப்படி நம்பாத, மற்றவன் நம்புவான். நீங்க உங்களுடைய சக்தி முழுமையை அல்லாஹ் மீதான் இருக்கணும்.
அதைத்தான் அல்லாஹ் அங்கே அப்படி குத்தி காட்டுறான். இது இவ்வளவு பெரிய நபி இருந்து கூட இந்த சூழ்நிலை சகோதரர்களே. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? எல்லாத்தையுமே நம்பிக்கை. இந்த உம்மத்துடைய பெரிய நாசம் என்ன? எல்லாத்தையும் மற்றதான் நம்புறான், அல்லாஹ் நம்ப மாட்டான். அல்லாஹ் காப்பாற்றணும். மற்ற எல்லாம் நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. நான் தொழுதா என்ன ஆகும்? வட்டி வாங்காம வியாபாரம் பண்ண என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுப்பா, வெற்றி தான் கிடைக்கும். இதைத்தான் இங்க நம்ம ஈமானை வலுப்படுத்த வேண்டும். நோம்பு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. முதல்ல பயமா இருந்தது, எப்படா ஓடிடும், என்ன ரொம்ப நோய், சுகர், அது எப்படி இருக்க போகுது? பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நம்பிக்கை, அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுடைய வல்லமை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுதான் நம்ம சகோதரர்களே. ஆகவே இந்த நோன்பு இருக்குத நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு, சக்திக்கு எடுத்துக்காட்டு. லாயிலா இல்லைன்னா இதுதான் அர்த்தம். கண்டதெல்லாம் நம்பக்கூடாது. நம்பிக்கை யார் மேல? அல்லாஹ் ஒருவன் தான். அவனுடைய குதிரத்தை தான் மகித்தது சகோதரர்களே. எல்லா நிலையிலும் அவனால உதவி செய்ய முடியும். குர்ஆன் அல்லாஹ் கீழே பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வாக்கப்பட்டுட்டாங்க. அபூபக்கர் சித்தீக், ஃபஸ்ஸிதுகு ஃபில் ஆரி வஸ்ஸித்தீக். சித்திக்கும் குகைக்குள்ள இருந்தாங்க. ஆனா கீழே பார்த்தா என்ன ஆகும்? லா தஹசன், பயப்படாதீங்க, அல்லாஹ் கூட இருக்கான். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஊட்டுகின்றான் சகோதரர்களே. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு அந்த நம்பிக்கை வேண்டும். இந்த நோம்பு, இந்த நோம்பு வச்சா எல்லாரும் மாதிரி ஓடணும், சாடணும், கஞ்ச குடிச்சோம், தொழுதம் போனோம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஈமான் உண்டாக்கணும். சென்ற வருஷம் நோம்பு அப்படித்தான், இந்த வருஷம் நோம்பு அப்படித்தான், 25 வருஷமா நோம்பு வைக்கும், ஒண்ணுமே இல்லை. நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும். இது என்ன நோம்பு? இந்த நோம்பு நமக்கு ஒரு பவர் ஏற்படுத்த வேண்டாமா? ஒரு சக்தி ஏற்படுத்த வேண்டாமா? ஒரு ஈமான் ஏற்படுத்த வேண்டாமா? ஒரு வலுவை ஏற்படுத்த வேண்டாமா? ஏற்படுத்தணும். அதுதான் மூமின், அதுதான் இபாதத்துக்கு அர்த்தம். சும்மா குனிறது நிமிர்றது மட்டும் இல்லை. இந்த தக்குவா இதை நாம் உண்டாக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அங்கங்க கோடிட்டு காட்டிக்கொண்டே போறோம். குர்ஆனை ரசிச்சு நம்ம உயிரே பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் தஆலா அனைவரையும் அமல் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்பிக்கையை ஆழமாக பதியக்கூடிய தௌஃபீகை அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.